வெல்கம் பேக் டு நமக்கு சோறு தான் முக்கியம் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான அண்ட் ஈஸியாக செய்யக்கூடிய டிஷ் தாங்க, ஹாட் டாக். உங்கள் வீட்டில் குழந்தைங்க இருக்காங்களா? அப்போ கண்டிப்பாக வெஜிடபிள்ஸ் சாப்பிட அடம் பிடிப்பாங்க. இந்த மாதிரி வெஜிடபிள்ஸை ஒரு வாட்டி செஞ்சு கொடுத்து பாருங்கள், இன்னொரு வாட்டி எப்பமா செய்வான்னு கேட்பாங்க. வாங்க இப்போது வெஜிடபிள் ஹாட் டாக் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதுக்கு முதல்ல வெஜிடபிள் சாசேஜ் ப்ரிப்பேர் பண்ணிக்கணும். வெஜிடபிள் சாசேஜுக்கு தேவையான பொருட்கள்: ஒரு பச்சை மிளகாய் சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க, 4 பல் பூண்டு அதை நல்லா துருவிக்கோங்க, அரை இன்ச் இஞ்சி துருவிக்கணும், 1 டேபிள் ஸ்பூன் அளவு குடமிளகாய், 1 கேரட் துருவிக்கணும், அதுக்கு சமமான அளவுக்கு கோஸ் அதையும் குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கணும், பன்னீர் 100 கிராம் அதையும் நல்லா துருவிக்கணும், 1 பெரிய வெங்காயம் சின்ன சின்னதாக பாக்ஸாக கட் பண்ணிக்கணும், 2 உருளைக்கிழங்கு வேக வச்சு நல்லா மசிச்சுக்கணும், அரை லெமன். எல்லா பேக்கரியிலுமே ஹாட் டாக் பிரெட் கிடைக்கும். வாங்க வெஜிடபிள் சாசேஜ் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய் எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. பச்சை வாசனை போயிடுச்சு. இப்போ வெங்காயம் போட்டு நல்லா பொன்னிறமாக வதக்கிக்கோங்க. வெங்காயம் வதங்கிறதுக்குள்ளார சின்ன டிஸ்கஷன் பண்ணிடலாமா? அதிக பெண்கள்கிட்ட நான் பார்க்குற விஷயம், ரொம்ப நேரம் கிச்சனில் நிற்கிறாங்க. ப்ளீஸ் அதை கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. நிறைய ஹெல்த் இஷ்யூஸ் அதனால் வருது. முட்டி தேயுறது, குதிக்கால் எலும்பு வளருதுன்னு என்னென்னவோ சொல்கிறாங்க. நம்ம கிச்சனில் வேலை செய்ய மட்டும் பிறக்கலன்னு புரிஞ்சுக்கோங்க. கிச்சனில் நிற்கிற டைமை குறைச்சிக்கோங்கன்னு தான் சொல்கிறேன். நம்ம பாட்டிக்கிட்டலாம் கேட்டு பாருங்களேன், அடுப்பு கூட்டி உட்காந்து தான் சமைச்சேன்னு சொல்லுவாங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். வெங்காயம் வதங்கிடுச்சு. இப்போ கேரட் போட்டுக்கலாம். வெஜிடபிள்ஸோட கிரன்ச்சினஸ் குறையாமல் பார்த்துக்கோங்க, அப்போ தான் அதோடைய சத்து ஃபுல்லாக கிடைக்கும். இந்த டிஷ்ஷு குழந்தைங்களுக்குலாம் ரொம்ப பிடிக்குங்க. ஸோ நீங்கள் அவங்களுக்கு லைக் பண்ணாத வெஜிடபிள்ஸை கூட இதில் ஒளிச்சு வச்சு கொடுக்கலாம், கண்டிப்பாக சாப்பிடுவாங்க. கோஸ் ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்பூன் கார மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்க உங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ உருளைக்கிழங்கு ஆட் பண்ணிக்கலாம். இதுதான் ரொம்ப முக்கியமான செக்மெண்ட்டே. இந்த உருளைக்கிழங்கு கூட இப்போ எல்லா வெஜிடபிள்ஸும் பைண்ட் ஆகணும், அப்போ தான் நமக்கு நல்லா சாசேஜ் வந்து பிடிக்க வருமே. இந்த மாதிரி உருளைக்கிழங்கு போட்டு நல்லா ஸ்மாஷ் பண்ணிக்கோங்க. எல்லா வெஜிடபிள்ஸும் அது கூட நல்லா பைண்ட் ஆகிடுச்சு. கடைசியாக பன்னீர் ஆட் பண்ணிக்கோங்க. நான் வீடியோவில் ஸ்கிப் பண்ணிட்டேன். பன்னீர் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஹாஃப் லெமனை நல்லா ஸ்க்வீஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அவ்வளோதான். இப்போ வாங்க சாசேஜ் ரெடி பண்ணிடலாம். சூடாக இருக்கும் போதே அதை கையால் நல்லா பேஷ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ கையில் கொஞ்சமாக எடுத்துக்கோங்க, அதை நல்லா ரவுண்ட் பிடிச்சிக்கோங்க. நல்லா அழுத்தி ரவுண்ட் பிடிச்சிக்கோங்க. அதை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஓவல் ஷேப்புக்கு கொண்டு வாங்க. இப்போது அந்த ஓவல் ஷேப்பை சாசேஜ் ஷேப்புக்கு கொண்டு வாங்க. அவ்வளோதாங்க. இப்போ சாசேஜ் ரெடி ஆகிடுச்சு. இதை லைட்டாக டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம் பேனில் போட்டு. அப்போ தான் இது வந்து உடையவே உடையாது. எல்லா சைடும் இந்த மாதிரி திருப்பி லைட்டாக டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க.
ஹாட் டாக் பிரெட்டை சென்டராக கட் பண்ணிக்கோங்க. சாசேஜ் வைக்கிற அளவுக்கு கரெக்டாக இருக்கணும். பேனில் லைட்டாக பட்டர் போட்டு இதை நல்லா ஃப்ரண்ட் அண்ட் பேக் டோஸ்ட் பண்ணிக்க போகிறோம். இப்போது வாங்க இப்போ அரேஞ்ச் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு ஒரு லேயர் மைனஸ் அப்ளை பண்ணிக்கோங்க. உங்ககிட்ட இல்லைன்னா இதை ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இப்போ சாசேஜ் எடுத்து ப்ரெட்டுக்குள்ளார ஸ்டஃப் பண்ணிடலாம். அதுக்கு மேலே டாப்பிங்காக கொஞ்சம் ஆனியன், அதுக்கு மேலே டொமேட்டோ கெச்சப், ஃபைனலாக அதுக்கு மேலே சீஸ். செம்மங்க, ரெடி ஆயிடுச்சு. தேங்க்ஸ் ஃபார் சப்போர்ட்டிங் நமக்கு சோறு தான் முக்கியம் சேனல். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அவ்வளோதாங்க, நம்ம வெஜிடபிள் ஹாட் டாக் ரெடி ஆயிடுச்சு.